நல்ல ஜோடி இது மாப்பிள்ள பொண்ணையும் பாரு பாடி விளையாடி உள்ள சங்கதி எல்லாம் கூறு நல்ல தவம் இருந்து பெத்து எடுக்க ராணி மகாராணி நல்ல தவம் இருந்து பெத்து எடுக்க ராணி மகாராணி இந்த குணவதிய கண்டுபிடிச்ச ராசா மகராசா இந்த குணவதிய கண்டுபிடிச்ச ராசா மகராசா. வாங்க அருண், வாங்க சத்யா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேண்ணே. வாங்க, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். எத்தனை மாசம் ஆச்சு? 6 மாசம் ஆச்சு. ஓ, 6 மாசம் ஆச்சா? ஆனா வயிறு நல்லா பெருசா தெரியுதே. ஆமா, அநேகமா பொம்பளை பிள்ளை பறக்கும்னு நினைக்கிறேன். ஆமா, இவ பெரிய டாக்டரு கண்டுபிடிச்சு சொல்லிட்டா. பேசாம இருக்க மாட்டேன். நீ எனக்கு பையன் வேணும்னு தான் ஆசை. அந்த இருக்காரே போலீஸ்காரரு, அவருக்கு பொம்பளை பிள்ளை தான் வேணுமா? ஓஹோ, அப்படியா அருண்? ஆமா சரவணன், எங்க வீட்லயே நானும் ஒரே ஒரு பையன், அவ வீட்டுல ஒரே ஒரு பொண்ணு. எனக்கு பொம்பளை பிள்ளை தான் வேணும். எனக்கு தங்கச்சி இருந்தா கூட தெரியாது. எங்க அம்மா அப்பா என்னோட நிறுத்திட்டாங்க. அதான் பொம்பளை பிள்ளை மேல ஒரு ஆசை. ஒருவேளை பையன் பிறந்துட்டா என்ன பண்ணுவீங்க? பையன் பிறந்தா பொம்பளை பிள்ளை பறக்க வரைக்கும் ட்ரை பண்ண வேண்டியதான். சும்மாவே இருக்க மாட்டேன் நீ. சரி சரி, கிஃப்ட் கொடுங்க, கிளம்புவோம். சாப்பிட்டு தான் போனோம். சரியா சத்யா? சரி. இந்தாங்க சரவணன். எதுக்கு கிஃப்ட் எல்லாம்? நீங்க வந்தா மட்டும் போதுன்னு தானே நான் சொன்னேன். நீங்க சொன்னீங்கன்றதுக்காக கையை வீசிட்டு சும்மா வர முடியுமா என்ன? இது சத்யாவோட ஸ்ட்ரிக்ட் ஆர்டர். ஏதாவது கிஃப்ட் கொண்டு போயே ஆகணும். அப்படியே சத்யா? ஆமாங்க. என்னது வாங்க போங்க? ஆமா, வாடி போடின்னு கூப்பிடுங்க. லூசு மாமா, நீங்க நான் பேர் சொல்லியே கூப்பிடுங்க சத்யா. அப்படியா? சரிங்க மேல. அடுத்த மாசம் எனக்கு வளகாப்பு. நீங்க கண்டிப்பா வரணும். கண்டிப்பா வருவோம் சத்யா. சரி சரி, பேசினா பேசிட்டே இருப்பீங்க. அதெல்லாம் கிஃப்ட பிடிங்க. எல்லாம் இங்க பாருங்க சார். தேங்க்ஸ் சார். பரவாயில்ல. ஓகே சார். சரி சரவணன், நாங்க அப்படியே சாப்பிட்டு கிளம்புறோம். சரிங்க அருண். வா சத்யா. போயிட்டு வர மலர், போயிட்டு வரேனே. சரிம்மா. வாழ்க்கை எவ்வளவு சீக்கிரமா போகுதுல மாமா. ஆமா மலர், அவரு இப்பதான் உன்னை பொண்ணு பார்க்க வந்த மாதிரி இருந்துச்சு. பிரச்சனை எல்லாம் நடந்துச்சு. ஆனா அதுக்குள்ள அவருக்கு கல்யாணம் முடிஞ்சு அவங்களும் பிரெக்னன்ட் ஆயிட்டாங்க. நமக்கு இப்ப கல்யாணம் முடிஞ்சிருச்சு. நீ எப்பதான் பிரெக்னன்ட் ஆக போறிய? லூசு மாமா. சரவணா, வர வர உனக்கு மரியாதைலாம் குறையுது. பேசுற பேச்சு அப்படி. சரிங்க மேடம். வந்ததுல இருந்து பாத்துட்டு இருக்கேன், இங்கேயே தான் நிக்கிறான், எங்கேயும் போகவும் மாட்டேன்றான். டேய் டேய், என்னடா என்னடா பண்ற? பார்த்தா எப்படி தெரியுது? வந்ததுல இருந்து என்னத்தையோ தேடிட்டு இருக்க. என்னத்தை தேடுறேன்னு எனக்கும் தெரியல. என்னத்தை தேடுறேன்னு சொன்னா நான் கண்டுபிடிச்சு தருவேன்ல. ஆமா, இவன் பெரிய சிபிஐ ஆபீசர் கண்டுபிடிச்சு கொடுத்துருவான். போடாங்கிட்டு. இதுக்குத்தாண்டா, இதுக்குத்தான் உன் கூட எங்கேயும் வரக்கூடாதுன்னு சொல்றது. ஆனா உன்னை கூப்பிட்டேன், கல்யாண வீட்டுக்கு போறேன்னு சொன்னேன். அடிச்சு பிடிச்சு நீயும் கிளம்பி வந்துட்ட. உன்னை என்னமோ நான் கையை பிடிச்சு கூட்டு வந்த மாதிரி சொல்ற. நீ வந்து இவன்ட்டு செருப்படி வாங்குறதுக்கு பேசாம நம்ம வாட்டுக்கு அமெரிக்காலேயே இருந்திருக்கலாம். இருக்க வேண்டியதானே? யார் கூப்பிட்ட உடனே? பேசுவடா, பேசுவ. ஏன் பேச மாட்டேன்? நீ செஞ்ச காரியத்தை மட்டும் கிளவிக்கிட்ட சொன்னேன், சொல்லிக்கோ. அதனால எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரிடா, இன்னைக்கே போய் கிளவிட்டு சொல்லல, நான் குழி தோண்டி புதைச்சிருவேன். என்ன பைத்தியமா இல்ல பைத்தியம் மாதிரி நடிக்கிறானா? எங்க போயிட்டா? யாரடா தேடுற? வேற யாரு? என் பொண்டாட்டியத்தான். உங்க போதைக்கு நான் ஊருகா ஆட சாப்பிட போலான்னா 1 மணி நேரமா இங்கேயே நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருக்கான். என் ஆளை பார்க்காம நான் எங்கேயும் வர மாட்டேன். ரைட்ரா, ரைட்டு. பூமாரி, பிள்ளை எதுக்குடாப்ப கூப்பிட்ட? நீ வாய மட்டும் சும்மா. என்ன மாமா இங்க நிக்கிறீங்க? மாமாவா? இதப்ப இருந்துடா. டேய் டேய், இப்பதான்டா கொஞ்ச நாளாவா? என்னடா நடக்குதுங்க? என்னோட ஒய்ஃபுக்கு தங்கச்சி, அப்ப நான் அவளுக்கு மாமா தானே வேணும். இதெல்லாம் சரியில்லடா, சரியே இல்ல. சும்மா என்ன பூமாரி, மண்டபத்துல யாரையுமே காணோம். அட பைத்தியம், மண்டபத்துல இத்தனை பேர் சுத்திட்டு இருக்காங்க, ஆளவே காணும்ன்றீங்க. என்ன மாமா நீங்க மண்டபத்துக்குள்ள இத்தனை பேர் இருக்கோம், ஆளவே காணோம்னு சொல்றீங்க? நான் ஏழால கேக்குறேன். என்ன மாமா? இல்ல தர்ஷினி, உங்க அண்ணன் அப்புறம் என் குடும்பத்தையே கேள. அவங்களா? அவங்க பந்தி பரிமாறிட்டு இருக்காங்க. ஓ அப்படியா? பந்தி பரிமாறிட்டு இருக்காங்களா? சரிம்மா, சரி நீ போ. சரிங்க மாமா. நல்ல வேலை, இப்பயாவது சாப்பிடறதுக்கு ஒரு வழி கிடைச்சிச்சே. அவன் ஆள் அங்க இருக்குன்னு சொன்னா உடனே அங்க கூட்டிட்டு போயிருவான். சரி வாடா போலாம். எங்க போலாம்? சாப்பிட வாழ அங்கதானே இருக்கு. நான் சாப்பிட்ட மாதிரி இருக்கும், நீ வாழை பார்த்த மாதிரியும் இருக்கும். அந்த சீன்லாம் இங்கெல்லாம் ராஜா. வேற எங்க இருக்கு? இரு சொல்றேன்.
சொல்லி தொலை. குமாரி, உன் தர்ஷினி அக்காட்ட டாக்டர் வந்திருக்காருன்னு மட்டும் சொல்றியா? சரி சொல்றேன். மக்கு இதுவும் சரின்னு சொல்லுது. என்னது, எப்படி இந்த பிள்ளைய கரெக்ட் பண்ணிருப்பியா? சரி சரி, நீ போய் சொல்லுன்னா. சரிங்க மாமா. நான் நினைச்ச மாதிரி நம்ம அக்காவுக்கும் இந்த மாமாவுக்கும் ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்கு. ஏய், என்னடா அதெல்லாம் எனக்கு ஒண்ணுமே புரியல. நீ அந்த பிள்ளைகிட்ட தர்ஷினிட்ட சொல்லுன்னு சொல்ற, அதுவும் சரின்னு சொல்லிட்டு போகுது. எப்படா? அதுக்கெல்லாம் புத்தி வேணும் கண்ணா, புத்தி வேணும். நீ அந்த பிள்ளைய என்னமோ பண்ணி கரெக்ட் பண்ணி வச்சிருக்க. ஆமா, கரெக்ட் பண்றாங்க லூசு பயலி. எப்படி நீ சொன்னதுக்கெல்லாம் சரின்னு சொல்லிட்டு போ. ஒரே ஒரு டெய்ரி மில்க் தான், டெய்ரி மில்க் தான் இத்தனை விலையும் காட்டுது. ஓஹோ, டெய்ரி மில்க் வாங்கி கொடுத்தா என்ன வேணா செய்யுமா அந்த பிள்ளை? மூஞ்சி முகரையெல்லாம் பேத்துருவேன், பேசாம இருக்கு. சாரி சாரி. இல்ல வேண்டாமா. என்ன குமாரி, வயிறு பசிக்குதா? சாப்பிடுமா? சாப்பிட்றதெல்லாம் இருக்கட்டும், உன்னை ஒரு ஆள் தேடி வந்திருக்கு. என்னையா? யாரு? நீயே கெஸ் பண்ண பாப்போம். என் ஃப்ரெண்டா? என் ஃப்ரெண்டை இன்வைட் பண்ணவே இல்லை. வேற யார் வந்திருப்பா? வேற யாருன்னு சொல்லுடி. நீ ஏன் நல்லா கெஸ் பண்ணு. யாருன்னு சொல்லு குமாரி, விளையாடாத. நிறைய வேலை வேற இருக்கு. அவர் உன்னை கண்டிப்பா பார்த்தே ஆகணுமா? என்ன பார்த்தே ஆகணுன்ற அளவுக்கு யார் வந்திருப்பா? யாருடி? டாக்டர்? டாக்டர் மாமா? ஒரு ஆளுன்னு உனக்கு யார் சொன்னது? நான் வாளுன்னு சொல்லவே இல்லை, ஒரு ஆளுன்னு தான் சொன்னேன். அஜிஜா, நானே உளறிட்டேனே. இப்ப என்ன பண்றது? ஒன்னும் பண்ண வேணா, போய் டாக்டரை பாரு. மைண்ட் வாஷ் நினைச்சு சத்தமா பேசுறோம். ஆமா ஆமா, மைண்ட் வாஷ் நினைச்சு சத்தமா தான் பேசுறேன். அதனடி டாக்டர் மாமா? அவர் தான் அன்னைக்கு சொன்னாரு மாமான்னு கூப்பிடணும்னு. அதான். ஓஹோ, முடிவே பண்ணிட்டேன். ஆமா, சரி, என்னமோ பண்ணு, நான் போய் பாக்குறேன். பையா போ, பார்க்க போறேன்ற அவசரத்துல கீழே விழுந்துறாரு. வாய் உனக்கு கூட தாண்டி. எங்க அண்ணன் உன்னை திட்டுறதுல தப்பே அப்படிங்கிறா மேடம்? சரிங்க மேடம். ஓடி லூசு. டாக்டர் மாமா கேக்குறதுல இருந்தே தெரியுது, தர்ஷினி அக்காவுக்கும் அந்த டாக்டருக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்கு. நான் கண்டுபிடிச்சிட்டேன். இவ்வளவு அவசரமா எங்க போறா அந்த பிள்ளை? குமாரி, தர்ஷினி எங்க போறா? இவங்க கிட்ட சொல்லலாமா வேண்டாமா? வேண்டாம். அவங்க ஃப்ரெண்டு யாரோ வந்திருக்காங்களாமா, அதான் பார்க்க போறாங்க. அப்படியா, ஃப்ரெண்ட பார்க்க போறாளா? ஆமாமா. இல்ல, அவசரமா ஓடுனாலா, அதான் நான் வேற என்னமோ நினைச்சேன். சேச்சா, அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. அவங்க ஃப்ரெண்டு யாரோ வந்திருக்காங்க, அதான் கூப்பிட சொன்னாங்களா, நான் வந்து கூப்பிட்டேன், அதான் போறாங்க. ஓ அப்படியா, சரிம்மா சரிம்மா. ஒரு டாக்டரா இருந்துட்டு இப்படி பண்றதுக்கு உனக்கு வெக்கமா இல்ல? எனக்கு எதுக்கு வெக்கம்? டாக்டரா இருந்துட்டு லவ் பண்ணக்கூடாதுன்னு சட்டம் இருக்கா என்ன? அப்படி ஏதாவது சட்டம் இருந்தா அதை நிரூபி பாப்போம். ஆமா, உனக்கு ஒரு வேலையை லப்பாடாங்க. அங்க பாரு. தேகம் எங்கும் கொதிக்குது, தாளமிடும் கண்ணு இரண்டும் தந்திதான் அடிக்குது. சம்மதம் சொல்லிய சந்தன மல்லிய கையோடு அள்ளட்டுமா? ஹாய். ஹாய். என்னாச்சு? இல்ல, உன்னை பார்க்கவும் பேச்சே வர மாட்டேங்குது. என்ன நீங்க பார்த்ததே இல்ல பாருங்க, அதனாலதான் புதுசா பார்க்கவும் பேச்சு வர மாட்டேங்குது. அழகா இருக்க பாரா. வெக்கமா? நீங்க வெக்கப்பட்டாலே தனி அழகுதான் போல. என்ன போல? எங்க போ சொல்ற? சாப்பிட போனோம்னு சொன்னியே, போல. போறேன்டா, எப்ப சாமி போறேன். போ வளட்டி விட்டான் பாரு. என்ன? நான் சொன்னதுக்கு நீ ஒண்ணுமே சொல்லல. என்ன சொல்றீங்க? இந்த பொண்ணுதான் வைக்கப்படுது அம்மா அம்மாடி, அது ஒன்ன நினைச்சு கண்ணா சேவக்குது சும்மா சும்மாடி. தர்ஷினி, என்ன பாரு. டேய், இது உங்க பெட்ரூம் இல்லடா, கல்யாண மண்டபம். எவனாச்சும் பார்த்தா அவ்வளவுதாண்டி உனக்கு ஆப்புதான். எதுக்கு கூப்பிட்டீங்க? எதுக்கு கூப்பிட்டேன்னு உனக்கு தெரியாதுல்ல. என்ன பாருன்னு சொன்னேன். என்ன? அழகா இருக்கேன்னு சொன்னேன். சாமத்து சாத்தும் அடிச்சது, சாமந்தை பூவும் வெடிச்சது, ஆனந்த வாசம் மணக்குது, ஆசையில் மனசு கணக்குது. தேங்க்ஸ். I love you. இளவட்டன் கொடி கட்டும் இது நல்ல நேரம். சின்ன பொண்ணுதான் வைக்கப்படுது அம்மா அம்மாடி, அது ஒன்ன நினைச்சு கண்ணா சேவக்குது சும்மா சும்மாடி. கொஞ்சம் கூட அறிவே இல்லையா தென்றல்? உன்னை யார் அங்கெல்லாம் போச்சுனது? ஏன்டா பிள்ளைய போட்டு வச்சிட்டு இருக்க? பின்ன என்ன, இவ்வளவு நான் போய் அந்த வேலை பாரு இந்த வேலை பாருன்னு சொல்றேன்னா என்ன? சும்மா உட்காருன்னு தானே சொல்லிட்டு போனேன். சொல்ற பேச்ச கேக்குறதே இல்ல தென்றல் நீ. ஹாய் செல்லகுட்டீஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம அழகு வாழ தமிழ் கார்டன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க செல்லகுட்டீஸ். அப்படியே பெல் பட்டனா அதுல வச்சுக்கோங்க. அப்படின்னா நாங்க பண்ற சுவாரஸ்யமான வீடியோ உடனே உங்களுக்கு வந்து சேரும். வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி.